சபாஷ். இந்த படக்கதை பாருங்க. உங்க காதலன் வேற யாரையோ காதலிக்கிறான்னா எப்படி இருக்கும்? அதுல சந்தோஷமா இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம படம் சொல்லுது, ஹீரோயின் தகுதி இல்லாதவள். சீன் ஆரம்பிக்குது. ஒரு ஹைஸ்கூல் பையன், தரசாகா ரிட்டா. அவனுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கவலையே இல்ல. சூப்பர் கொள்ளை. பல பொண்ணுங்க அவனை பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு யாருமே வேணாம். அவன் பக்கத்துல அவன் சிறுவயசு நண்பர் ஹட்டோரி. சினிமா லவ் பண்ற பொண்ணு. ரிட்டாவை கல்யாணம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. முதல் சீன்லயே ஹட்டோரி அவங்க காதலை சொல்றா. அவங்க ரிட்டாவை காப்பாத்தினதுல இருந்தே பிடிச்சிருக்குன்னு. நண்பர்கள் காதல் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் கேண்டீன்ல ஹட்டோரி நகஜிமா என்னும் நண்பிட்ட ரிட்டாவை பத்தி பேசுறா. உண்மையிலேயே ரிட்டாவை பிடிச்சிருந்தா சொல்லிடுன்னு நகஜிமா சொல்றா. ஹீரோ காதல்ல உண்மையை புரிஞ்சுக்கணும்னு ஹட்டோரி சொல்றா. அப்ப ரிட்டா, அடேங்கப்பா, ஒருத்தரோட காதலை ஹட்டோரி சொல்லலன்னா அவள் வேற ஒருத்தவளுக்கே சொந்தம் ஆயிடுவாளாம். சி. அப்புறம் என்னன்னா, அப்பாவி பொண்ணு ஒருத்தி, அடாச்சி, கிண்டல் பண்றாங்க இரண்டு பையன். சட்டென்ன ரிட்டா வந்து போங்கடா கத்தி ஓட்டுறா. ஆனா அந்த கொலைகார பையன் கேக்கல. அடிச்சு போட போறாங்க. அப்ப சொந்தக்காரர் வந்து அவங்கள புடிச்சு இழுத்து போட்டாரு. அப்புறம் அடாச்சியும் ரிட்டாவும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அடாச்சி, உன்னோட இருந்தா எனக்கு கெட்ட பேர் வரும், போடான்னு சொல்றா. ஆனா ரிட்டா ஒரு காதல் போர் தொடுக்கிறா. என்னோட இருக்கணும்னு அடம்பிடிக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ரிட்டா அட்டோரிய பாரு, அடாச்சிய பாரு, நாங்க டேட்டிங் பண்றோம்னு சொல்றா. அட்டோரிக்கு ஷாக். அவங்களை பிரிக்க முயற்சி பண்றா. ஆனா ரிட்டா கேக்கல. அந்த கிண்டல் பண்ற பையன் மறுபடியும் வந்து அட்டோரியையும் ரிட்டாவையும் கிண்டல் பண்றாங்க. வீட்டுக்கு போறப்ப அப்போ அடாச்சி வந்து அவங்கள அடிச்சு துரத்தி விட்டா. ஒருத்தனையும் நான் விடமாட்டேன்னு கத்திக்கிட்டே. அப்புறம் ரிட்டா அடாச்சியோட வீட்டுக்கு போயிட்டா. ஹத்தோரி பின்னுக்கு தள்ளப்பட்டா. அவளுக்கு கோபம். ரிட்டாவோட ஹீரோயின் அவளால ஆக முடியலன்னா அவளுக்கு எவ்வளவு வருத்தம். ரிட்டாவும் அடாச்சியும் ரொம்ப நேரம் சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணாடி இல்லாம அடாச்சி எவ்வளவு அழகா இருக்கான்னு ரிட்டா சொல்ல ஆரம்பிச்சா. ஹத்தோரிக்கு பொறாமை பொங்கி வழிஞ்சிடுச்சு. அவ சின்ன பையன் மாதிரி நகஜிமா கிட்ட போய் அழுதா. ரிட்டாவை திரும்ப பெறணும்னு அவள் ஒரு கெட்ட ஹீரோயினாக மாறலாம்னு யோசிச்சா. லைப்ரரியில போய் அடாச்சிய பார்த்தா. ரிட்டா கூட நல்லா இருக்கணும்னு அவ முயற்சி பண்ணா. அவங்க சிறுவயசு புகைப்படங்களை அடாச்சி கிட்ட காமிச்சா. அடாச்சி அந்த புகைப்படங்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா. ஹத்தோரிக்கு கோபம். ரிட்டாவோட ஜெர்சி அவங்க பையில இருந்து எடுத்து காமிச்சா. ஆனா அடாச்சிக்கு ஒன்னும் பயனில்ல. எல்லா முயற்சியும் பயனில்லாம போச்சு. டாய்லெட்ல போய் இருந்தா. அங்க ரெண்டு பொண்ணுங்க ரிட்டாவையும் அடாச்சியையும் பத்தி பேசுறதை கேட்டா. ரிட்டாவுக்கு அடாச்சியை விட டோரியே சரியா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அது கேட்டு ஹத்தோரிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அடாச்சி வெளியே வந்துட்டா. ஒரு கழிவறையில ஒரே நேரத்துல அடாச்சி அவங்க குழந்தை பழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டும் கூட ஹட்டோரி மேல ஒரு கெட்ட எண்ணமும் வைக்க மாட்டேன்னு உறுதியா சொல்றா. அடேங்கப்பா, ஹீரோயின் வேஷம் பாக்குறாங்களே. ஹட்டோரிக்கு சீப்பு கொட்டுது. ஸ்கூல் வெளியில பெஞ்ச்ல படுத்து சொந்த மாட்டுக்கு சொந்தமா பேசிட்டு இருக்கா. ரிட்டா மேல உள்ள காதலை வெளிப்படுத்தி அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு அழகான பையன் ஹிரோமிச்சுகோசுக்கே வந்து எல்லாத்தையும் கேட்டுடுறான். சும்மா கேக்கல, உடனே சம்பந்தம் வச்சுக்கிறான். ரிட்டாவை வாங்கி தர்றேன்னு வாக்கு கொடுத்து காதலியாக சொல்றான். ஹட்டோரிக்கு நெஞ்சில கல்லு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம்னு சொல்லிட்டு போறா. அவனோ பிடிச்சு முத்தம் கொடுத்து அதிர்ச்சியில அவளை வைச்சிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா. ரிட்டாவுடன் முதல் முத்தம் எனக்குன்னு எதிர்பார்த்து இருந்தேன், இப்போ எல்லாம் கெட்டுப்போச்சுன்னு கதறுறா. அடுத்த நாள் ஹட்டோரி கிச்சிகியை பிடிச்சு ரிட்டா கிட்ட அந்த நாள் விஷயம் சொல்லக்கூடாதுன்னு கெஞ்சினாரு. கிச்சிகி சம்மதிச்சிட்டாரு. ஆனா ரிட்டா வழிய பிடிச்சு நிறுத்தி என்னமோ ரொம்ப பெரிய பரிசு எதிர்பார்க்கிற மாதிரி நடிச்சாரு. அப்போ ரிட்டா அங்க வந்து கிச்சிகி ஹட்டோரிய பக்கத்திலேயே வந்து நில்லாதேன்னு கண்டிச்சா. அப்புறம் ரிட்டா, அடாச்சி, ஹட்டோரி, கிச்சிகி 4 பேரும் போலிங் போக போயிட்டாங்க. கிச்சிகி ஹட்டோரிக்கு போலிங்ல சப்போர்ட் பண்ணா. ரிட்டா கடுப்பா போயிட்டா. இதை பார்த்துட்டு கிச்சிகி ஹட்டோரி கிட்ட சொல்லிட்டாரு ரிட்டா எவ்வளவு சீண்டு கொடுத்தாங்கன்னு. ரிட்டா சீண்டிக்கிறதை பார்த்து ஹட்டோரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ரிட்டா டாய்லெட் போனா. அடாச்சி ஹட்டோரி கிட்ட இப்படி சீண்டிக்கிறது சரியில்லைன்னு சொன்னாங்க. ஹட்டோரிக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஆனா கிச்சிகி அவங்க தான் ரிட்டாவையும் ஹட்டோரியையும் பிரிச்சு வச்சாங்கன்னு சண்டை போட்டாரு. மாலை வேளையில ரிட்டா வீட்டுக்கு போகும்போது ஹட்டோரி சந்திச்சாங்க. ஒரு பாலத்துல நிக்கிறப்போ ஹட்டோரி அடாச்சிய பத்தி என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாரு. அவங்க உற்சாகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. சரி, அவள் கனவுகள்ல நம்பிக்கை வச்சிருந்தா ஹட்டோரிக்கு கோபம் வந்துடும். அவள் எதிர்காலத்தை பத்தி எதுவும் திட்டம் போடல்னு புரிஞ்சிச்சு. ஆனா அவன் பக்கத்துல எப்பவும் நின்னுருக்கா. அடுத்த நாள் அடாச்சி வந்து ஹட்டோரி கிட்ட சம்மர்ல ரிட்டா கூட போக சொல்றாரு. அது கேட்டதும் ஹட்டோரிக்கு உயிர் வந்துடுச்சு. நகஜிமா கிட்ட ஓடி போய் சந்தோஷம் சொல்றா. அவள் லவ் லைஃப்ல ஹீரோவை மீட்டு எடுக்க ரொமான்டிக் பிளான் பண்றதா யோசிக்கிறா. ஆனா ஹட்டோரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா, சம்மர்ல ரிட்டாவை பார்க்காதேன்னு. அவன் உன் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு. ஹட்டோரிக்கு அது சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனா சரி சொல்றா.
சரி, சம்மர்ல ரிட்டாவை பார்க்காம தன்னை மேம்படுத்திக்கணும்னு யோசிக்கிறா. படிப்புலையும் வேலையிலையும் கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் கசுக்கே வந்து சொல்றான், இப்படியே போனா சம்மர் மெமரி இல்லாம போயிடும்னு. சரி, டேட்ல போக சொல்றான் கசுகே. அப்புறம் சரி, இருவரும் பூங்காவில ஐஸ்கிரீம் பிடிச்சு நடந்துட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்க ஒரு கூட்டம் வாட்டர் கன் வச்சு அவங்க மேல தண்ணீர் வீசுறாங்க. அட பாவிங்க. ஆனா சிறிது நேரத்துல அவ குழந்தைகளோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடறா. அப்புறம் கிசுக்கே வந்து சேர்ந்தான். அருமையா ஒரு நாள் கழிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா. திடீர்னு கிசுக்கே யோட முன்னாள் காதலி வந்து நின்னுட்டா. கிசுக்கே அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தண்ணீர் கொடுத்தான். அவ நல்லா குடிச்சிருந்தா. அப்போ அவ கிசுக்கே வேற பொண்ணுகளோட நடக்குறான்னு சொல்றா. அது கேட்டு ஹட்டோரி கொதிச்சு போய் அவளை வச்சு கேட்டாள். கிசுக்கே ரொம்ப நல்லா இருக்கிற ஸ்மார்ட் பையன், அவனுக்கு நீ வேணாம்னு கத்திட்டா. அப்புறம் ஹட்டோரி போனதும் கிசுக்கே அவன் காதலி கிட்ட எனக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டான். அவன் நம்ப முடியாம சோர்ந்து போயிட்டா. அதே சமயம் ஹட்டோரி ரிட்டா ஃபயர் வேர்க்ஸ் பார்க்க அழைச்சா. அடுத்த நாள் ரிட்டா சம்மதிச்சுட்டா. அப்புறம் நீங்க பாருங்க, ரொம்ப நாளா பார்க்காம இருந்த ரிட்டாவை பார்த்து ஹட்டோரி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா, அட டேய், ரிட்டா இன்னும் கேர்லிங்கா மாறிட்டாங்கன்னு ஹட்டோரி பாருங்க. அவனை விட அவன் முன்னாள்லாம் ரீட்டா அவள் கூந்தலை பாராட்ட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ குசுக்கி வந்து சேர்ந்தா. ஹாட்டோரியோட சேர்ந்து போக ஆரம்பிச்சாச்சு. ரீட்டா குசுக்கிய பத்தி விசாரிச்சா, கேள்வி கேட்டா. ஹாட்டோரி குழம்பி போய் டாய்லெட் போறேன்னு சொல்லி ஓடிட்டா. அப்புறம் ரீட் குசுக்கிய பாரு, ஹாட்டோரியோட மனசுல விளையாடாதேன்னு சொன்னா. ஆனா குசுக்கி நீதான் என்கிட்ட விளையாடுறேன்னு சொன்னா. ஏன்னா 10 வருஷமா கூட இருந்தவன்கிட்டே ஒரு கெட்டவளோட டேட்டிங் பண்றேன்னு சொன்னா. சீக்கிரமே குசுக்கி போயிட்டா. ஹாட்டோரி ரீட்டா கிட்ட வந்து அவளுக்கும் குசுக்கிக்கும் ஒன்னும் இல்லன்னு சொன்னா. ரீட்டாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் அவனை விட்டு போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் அம்மா அவனை விட்டு போனத பத்தி ரீட்டா ஹாட்டோரிட்ட சொன்னான். ஹாட்டோரி அவனில்லாமலேயே அருமையான கோடை விடுமுறை அனுபவிச்சிருக்காங்கன்னு ரீட்டா நினைச்சான். அத கேட்ட ஹாட்டோரிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சாரி சொல்லிட்டு அவள் ஏன் அப்படி பண்ணினாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சா. அவனை தவிர்த்துட்டான் ஹட்டோரி. அப்புறம் ரிட்டாவ கிட்ட எப்பவும் அவள் பக்கம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணினான். அட, ரிட்டா உடனே முத்தம் கொடுத்தா. அருமையான பட்டாசுகள் வானத்துல வெடிச்சுக்கிட்டே இருக்கு. 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாங்க. அப்போதான் அடாச்சி வந்துட்டான். ரிட்டா அவள் மனசுல இருக்கிறத சொல்ல போற நேரத்துல அடாச்சிய விட்டுடுவேன்னு ரிட்டா சொல்லிட்டா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹட்டோரி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அடாச்சிக்கு கடுப்பாயிடுச்சு. ரிட்டாவும் ஹட்டோரியும் முந்தின நைட் கை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டதும் சீறி பாய்ந்து ரிட்டா கிட்ட போய் ஹட்டோரி வேணாம்னு சொல்லிட்டா. அடாச்சி கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்தா. கிசுகே அவங்க பேச்சை கேட்டுட்டான். அடாச்சி பண்ற விளையாட்டுகளால ஹட்டோரியும் ரிட்டாவும் பிரிய மாட்டாங்கன்னு சொன்னான். ரிட்டா அடாச்சிய வீட்டுக்கு பின் தொடர்ந்து போனா. வீட்டுக்கு போற வழியில முந்தின நைட் நடந்தத எல்லாத்தையும் சொன்னா. அடாச்சி மயங்கி விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துல சரியாயிட்டா. அடேங்கப்பா, ரீதா முன்னாடி வந்து நிற்க அடாச்சி சாரிங்கன்னு நடிச்சு நோய்வாய்ப்பட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரீதா இருந்தா அவங்க நோய் சரியாகாதுன்னு சொன்னாங்க. ஏண்டா இது, ரீதா கிள்ளி விட போறாங்களோன்னு அச்சம். இருந்தாலும் அடாச்சிய விட்டுட்டு போக முடியல. சரின்னு டோரிய கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அடாச்சியோட இருக்கேன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2 பேருக்கும் காசு இல்லாம தொலைஞ்சு போச்சு. அப்பவே மழை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஹட்டோரி அழுது அழுது காசுக்கு கால் பண்ணினாங்க. ஆனா சீக்கிரமா போன் வச்சுட்டாங்க. ரிதாவோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அழுதாங்க. சில நேரம் கழிச்சு காசுக்கு வந்தாங்க. மிஸ்டு கால் பார்த்துட்டு அப்புறம் தான் காசுக்கு ஹட்டோரி மேல உள்ள காதலை சொன்னாங்க. டோரி கூட இருக்கேன்னு சொன்னாங்க. ஹட்டோரி அவங்களை கட்டி பிடிச்சிட்டாங்க. சந்தோஷமா நேரம் கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பலபடுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் ஹட்டோரி நகஜிமா காசுக்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸ் பண்ண பிளான் பண்ணாங்க. அப்புறம் எல்லா மாணவர்களும் ஸ்கூல் பயணம். ரீதா, ஹட்டோரி, காசுகே. அட போங்கடா. அந்த காசுகே ஹட்டோரியோட பாசத்துல தத்தளிச்சா. ரீதாவுக்கு கடுப்பு. பனி விழுந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் ஷாப்பிங். காசுகே ரோலர் கோஸ்டர் படம் காமிச்சான். பிறந்த நாளுக்கு ஏறணும்னு ஆசை. அட அப்போதான் பாருங்க, ஹட்டோரி கண்ணுல தோன்றிட்டாங்க ரிதா அம்மா. புது குடும்பம், புது கணவன், 2 குழந்தைகள். ஹட்டோரிக்கு ஷாக். ரிதா சோர்ந்து போயிடுவாளோன்னு கவலை. அட பாருங்க, சினிமா நடிகர் வெளியில கத்திட்டான். எல்லாரும் ஓடி போனாங்க. ஹட்டோரி ரிதா கையை பிடிச்சு இழுத்துட்டு போட்டான். அடுத்த நாள் மாலை காசுக்கே பிறந்த நாள். ஹட்டோரி ரெடி ஆகி ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்தா. லிஃப்ட்ல ரிதா பேசிக்கிட்டே இருந்தாங்க. லிஃப்ட் திறந்ததும் அட பாருங்க, அழகான சூரிய அஸ்தமனம், குழந்தை பருவம். ஹட்டோரி ரிதாவை காப்பாத்தின நாள் ஞாபகம். ஹட்டோரிக்கு காசுக்கே நினைவு வந்தது. ஓடி போயிட்டா. ரிதா பார்த்துட்டு. அடுத்த காட்சியில ரிட்டா அடாச்சி அறைக்குள் நுழைஞ்சா. அவன் போன்ல ஹட்டோரி புகைப்படங்களை பார்த்துட்டு அவளை நினைச்சிட்டு இருக்கான். சும்மா பார்க்கல, கண்கலங்கி பார்க்கிறான். அடாச்சி அங்கேயே தனக்குள்ளேயே ஹட்டோரியை பத்தி கடுமையா பேசிக்கிட்டு இருந்தா. அவளோட வாயை மூடிடுறா ரிட்டா.
ஆனா அடாச்சி, நான் என்னடா கண்ணாடியில எனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. நம்புறீங்களா? நோய் நடிச்சதையும் ஒத்துக்கிறா. பொய் சொல்றதுல எனக்கு சலிப்புன்னு கிளம்பிடுறா. அப்புறம் ரிட்டா மனசுல என்ன இருக்குன்னு கேட்கிறா. அந்த பக்கம் ஹட்டோரியும் கிசுக்கேவும் ரோலர் கோஸ்டர்ல அட்டகாசமா சந்தோஷமா இருக்காங்க. முத்தம் கொடுக்க போற நேரத்துல கிசுக்கே ஹட்டோரியை நிறுத்தி அவள் மனசுல இருக்கிற உண்மையை சொல்றான். ரிட்டாவும் ஹட்டோரியும் அடாச்சியும் கிசுக்கேயும் என்னமோ அற்புதமான குணங்களை பத்தி சொல்லி அவங்க ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறாங்கன்னு காட்டுகிறாங்க. ஒருத்தர் இல்லாம வாழ முடியாதுன்னு அழுது அழுது சொல்றாங்க. ரிட்டா அடாச்சியை விட்டு பிரிய சொல்றா. அடாச்சி அழ ஆரம்பிச்சா. அவள் புரிஞ்சிக்கிறா, அவள் தோற்று போயிட்டா. ஆனாலும் விட்டுடுறா. அதே மாதிரி ஹட்டோரி கிசுக்கேட்ட சாரி கேட்கிறா. அவனை விட நல்லவனை அவள் தேடுவாள்னு கசுகி புரிஞ்சுக்கிட்டான். சரி போன்னு விட்டுட்டான். அப்புறம் ரிட்டாவும் ஹட்டோரியும் ஒருத்தரை ஒருத்தர் தேடி போறாங்க. போற வழியில ரிட்டா அம்மாவ பாக்குறாள். அட போங்கடா, என் பொம்பிளை இவ்வளோ பெருசாயிட்டானா ஆச்சரியப்படுறா. ஹட்டோரிக்கு ரிட்டா எங்கேயோ அம்மாவோட போயிட்டாங்கன்னு தெரிய வருது. கவலைப்பட்டு ஓடுறா. டவரோட உச்சியில ரிட்டாவ பாக்குறா. தற்கொலை பண்ணிக்க போறானொன்னு பயந்து ஓடி போறா. போய் பார்த்தா ரிட்டா இல்ல. என்ன ஆச்சுன்னு நினைச்சு அழுறா. அப்போ ரிட்டா பின்னால இருந்து வந்து சத்தமா அழுதா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்றான். அப்புறம் ஹட்டோரிய பார்த்து காதல் சொல்றான். முத்தம் கொடுக்கறாங்க. சேர்ந்துட்டாங்க. கடைசில கசுகி அவனை விட நல்லவனை தேடுறான். அதே மாதிரி அடாச்சிக்கும் ஒரு பையன் காதலிக்கிறான். படம் முடியுது. இன்னும் நிறைய